பறவைகளின் கோலப் போட்டி. பறவைகளோட ஊர்ல புது வருஷத்தை வரவேற்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. வீட்டு வாசல்ல கலர் கலரா லைட் போட்டுக்கிறது, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போர்டு எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரோட தலைவியான மகிக்கழுகு அப்பதான் ஒரு அறிவிப்பை கொடுத்துச்சு. மகிக்கழுகு ரொம்பவும் கம்பீரமா, ஹலோ ஹலோ 1 2 3 எல்லாரும் கேளுங்க. இந்த வருஷம் இந்த புது வருஷத்தை வரவேற்கிறதுக்காக நம்ம ஊரில் நம்ம கோலம் போட்டிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த போட்டியில யார் பெருசா அழகா கோலம் போடுறாங்களோ அவங்களுக்கு கோல மகாராணி அப்படிங்கிற விருதோட சேர்ந்து ஒரு மூட்டை நிறைய எள்ளுடைய பரிசா கொடுப்போம். அத கேட்டதுமே துணியோட வீட்டுல புஜ்ஜிக்குருவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. அம்மா அம்மா எள்ளுருடைய அம்மா அம்மா எள்ளுருடை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ரொம்ப நல்லா கோலம் போடுவல, நீ இந்த போட்டியில கலந்துக்கோமா. அந்த அந்த எள்ளுருடையெல்லாம் எனக்கு தான் வேணும். துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, நிச்சயமாமா, இந்த வருஷம் 2026ன்னு நடுவுல நம்ம போட்டு சுத்தி பூக்கோலத்தை போடலாம். அப்படி நம்ம புது வருஷத்தை வரவேற்கலாம். பார்க்க அந்த கோலம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் பக்கத்து வீட்டு சிச்சு காக்காவோட காதலையும் இந்த விஷயம் விழுந்துச்சு. சிச்சு காக்கா அப்பதான் எழுந்துச்சு, முகத்தை கூட கழுவாம வெளியில வந்துச்சு. டே சின்னோ, கேட்டியா? எள்ளுடையாமா, இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்கணும். அந்த துணி எப்படியும் பழைய காலத்து கோலத்தை தான் போடுவா. அதை பாக்குறவங்களுக்கு போர் அடிக்கும். என்னுடையது மாடர்ன் ஆர்ட். அதை பார்த்து ஜட்ஜுங்க எல்லாருமே மெய் மறந்து போய் என்ன வின்னர்னு சொல்லுவாங்க. அம்மா, உனக்கு கோலம் போட வருமா? முந்தா நேத்து நீ போட்ட கோலத்தை பார்த்து யாரடா கோலப்பொடியை கொட்டி வச்சிருக்கிறது அப்படின்னு கேட்டாங்களே, மறந்துட்டியா? சிச்சு காக்கா சின்னோட தலையில ஒரு கொட்டு கொட்டி, வாய மூடுறா, உங்களுக்கெல்லாம் நாலேஜே கிடையாது. நான் அன்னைக்கு போட்டது ஒரு மாடர்ன் ஆர்ட். அதை ரசிக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல கண்ணு இருக்கணும். நான் இந்த தடவை கோலம் போட தான் போறேன். என் புருஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்பா ஹெல்ப் பண்ணா கோலம் போட மாட்டீங்க, சண்டை தான் போடுவீங்க. போட்டிக்கான நாளும் வந்துருச்சு. ஊருக்கு நடுவுல இருக்கிற காலி இடத்துல எல்லாரும் அவங்களுக்கு தேவையான இடத்த எடுத்துக்கிட்டாங்க. சோட்டு கிளி, லூசி புறா, டோனி குருவி எல்லாருமே கோலம் போட தேவையான கலர் தோலையும் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த பக்கம் சிச்சு காக்கா அதோட புருஷனோட அங்க வந்துச்சு. ஆனா அதுகிட்ட கலர் பொடி எதுவும் இல்ல. சிச்சு காக்கா புருஷன் கிட்ட ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு. சிச்சு காக்கா ஒரு பை வச்சுக்கிட்டு இருந்தா, அதுல ஏதேதோ பொருட்கள் இருந்துச்சு. அப்ப சின்ன காக்காவும் பக்கத்துல தான் நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன சிச்சு, கலர் வாங்கிட்டு வரலையா? அப்புறம் கோலம் எப்படி போடுவ? ஆமா, இவரு என்ன கிண்ண வச்சுக்கிட்டு இருக்காரு? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, கோலப்பொடியா? அது எனக்கு எதுக்கு? அதெல்லாம் நீங்க போடுறது. நான் போடுற கோலத்துல ருசி இருக்கும். என் புருஷன்கிட்ட இருக்கிற பாத்திரத்துல கலந்த மைதா மாவு இருக்கு, ஒட்டுறதுக்கு. அதை கேட்டு புஜ்ஜி ஆச்சரியமா, ருசியா? அப்படின்னா திங்கிறதுக்கு அத்தை? இந்த மைதா மாவும் திங்கதானா? ஆமா புஜ்ஜி, கடைசியில என் டேலண்ட் என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அப்படியே எல்லாருமே கோலம் போட்டிய ஆரம்பிச்சாங்க. துணிக்குருவி அழகா அரிசி மாவுல கோலம் போட்டா. நடுவுல ஹாப்பி நியூ இயர் 2026 அப்படின்னு போட்டுட்டு சுத்தியும் பூக்களால அவ அலங்காரம் செஞ்சிருந்தா. அந்த கோலம் பார்க்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு. சோட்டுக்கிளி ஒரு வால் கிளாக்கோட கோலத்தை போட்டிருந்தா. அது ராத்திரி 12 மணியை காட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனா சிச்சு காக்கா என்ன பண்றான்னு யாருக்குமே சுத்தமா புரியல. அவ தரையில கோலம் போடல, அதுக்கு பதிலா என்னமோ வச்சுக்கிட்டு இருந்தா. சின்னோ, அந்த பிஸ்கெட் பேக்கெட் ஓபன் பண்ண, அப்படியே அந்த லட்டுக்களை இங்க வை. ஏங்க, அந்த மைதா மாவை இங்க ஊத்துங்க, அப்படியே ஒட்டிக்கணும். அப்புறம் இந்த பெரிய கேக்க நடுவுல வைக்கணும். ஆமா, சிச்சு காக்கா பலகாரங்களை வச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா. மைதா மாவை கீழே ஊத்தி அதுக்கு மேல பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, மிட்டாயி, முறுக்கு எல்லாத்தையும் ஒட்ட வச்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா நடுவுல அவ செஞ்சு கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய கேக் வச்சிருந்தா. அந்த கேக்குக்கு மேல 2026ன்னு கிரீம்ல போட்டிருந்துச்சு. அதை பார்த்து புஜ்ஜிக்கு சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஐ, சிச்சு அத்தை போட்ட கோலம் பார்க்க மட்டும் இல்ல, அதை பார்க்கும்போது சாப்பிடணும்னு ஆசையாவும் இருக்கு. அம்மா, நம்மளே இதே மாதிரி கோலம் போடலாமா? என்கிட்ட நிறைய சாக்லேட் இருக்குல்ல. ஷூ, அது கோலம் இல்ல புஜ்ஜி, அது விருந்து. அங்க பாரு, எறும்பு வரும். பசை வேற போட்டிருக்காங்கல்ல. சிச்சு காக்கா அதை கேட்டு, எறும்பு வந்தா வரட்டும், எறும்புங்க எல்லாம் என்னுடைய ஃபேன்ஸு, என்னை பார்க்க வரமாட்டாங்களா? ஆனா ஜட்ஜஸ் வந்து என் கோலத்தை பார்த்தாங்கன்னா அந்த மூட்டை எள்ளுருடைய எனக்கு தான் கொடுப்பாங்க. நேரமும் ஆச்சு. ஜட்ஜஸ் ஆன மகிக்கழுகு குகுவாத்து அங்க வந்தாங்க. ஒவ்வொரு கோலத்தை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. டோனி, கோலம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ எழுதின எழுத்தும் அழகா இருக்கு. பூக்களோட அலங்காரமும் நல்லா இருக்கு. சோட்டு, வால் கிளாக் கோலம் நல்லா இருக்கு. டைம் சரியா காட்டுது. கடைசியா எல்லாரும் சிச்சு காக்காவோட கோலத்தை பார்க்க வந்தாங்க. எல்லாரும் அந்த கோலத்தை பார்த்து ஷாக் ஆனாங்க.
அட என்ன சிச்சோ, மளிகை சாமான் எல்லாம் தெரியாம கீழே விழுந்துருச்சா? பூகம்பம் ஏதாவது வந்துச்சா? என்ன இது நடுவுல பெரிய கேக்கு? சிச்சு காக்கா ரொம்ப பெருமையா, இல்லைங்க மஹி, இது இது எடிபிள் ஆர்ட். இத சாப்பிடக்கூட முடியும். இதை யாராலையும் போட முடியாது. இப்படி வயித்த நிரப்புற கோலத்தை யாராவது போடுவாங்களா? இதோட கான்செப்ட் என்னன்னா, புது வருஷத்தை இனி போட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது. எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சாங்க. ஐடியா நல்லா இருக்கு. ஆனா சிச்சு, கொஞ்சம் கீழே பாரு. நீ போட்டிருக்கிற கோலம் அசையுது போல. ஆ, கோலம் அசைதா? கோலத்துக்கு உயிர் வந்துருச்சா? ஒருவள் ரோபோவா? அப்படின்னு சொல்லி சிச்சு கோலத்தை பார்த்தப்போ நிறைய சிகப்பு எறும்புங்க வந்து அங்க இருக்கிற பிஸ்கெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி முறுக்கு எல்லாத்தையுமே சுத்தி கருப்பு எறும்புங்க இருந்துச்சு. அப்பதான் ஒரு குட்டி எலி வந்து நடுவுல இருக்கிற கேக் பீஸை கடிச்சு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதை பார்த்து சிச்சு, ஐயோ, என் ஸ்வீட்டு, என் கேக்கு, என் பிஸ்கெட்டு எல்லாத்தையும் எறும்பு எலி தின்னுட்டு போகுதே. ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, எங்க பாருங்க, கேக்கு போதுங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? என்னால எதுவும் பண்ண முடியாது. நான் போறேன். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஓடி போயிட்டான். சிச்சு காக்கா தொடப்பத்தை வச்சு எறும்பை ஓட்ட முயற்சி பண்ணா. ஆனா அந்த எறும்புங்க எல்லாமே நேரா அவ கால் மேல ஏறிச்சு. ஐயோ, கடிக்குதே, எறும்பு கடிக்குதே, சின்னோ, எறும்பு கடிக்குதுரா, என்னை காப்பாத்துறா. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்க. சிச்சு போட்ட அந்த பலகார கோலம் எறும்புங்களுக்கு விருந்து மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, நீங்க போட்ட கோலம் உண்மையிலே ரொம்ப ருசியா இருக்கு. அதனாலதான் எறும்புங்க எல்லாம் யுத்தம் செய்ய வந்துகிட்டு இருக்கு. அந்த எலி கேக்கு கொண்டு போயிட்டு சந்தோஷமா பார்ட்டி கொண்டாடுது. மகிக்கழகு சிரிச்சுக்கிட்டு, சிச்சோ, உன் கிரியேட்டிவிட்டியை பாராட்டி தான் ஆகணும். ஆனா கோல போட்டியில கோலம் தான் போடணும். அதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணா இப்படிதான் நடக்கும். அதுக்குள்ள அங்க இன்னொரு புது பிரச்சனை. ஒரு மாடு வேகமா அங்க வந்துச்சு. அது சிச்சு காக்கா போட்டிருக்கிற கோலத்தை பார்த்து அந்த கோலத்தை மோந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா பயந்து போய், ஐயோ கோமாதா, இது கோலமா? இத திங்கக்கூடாது. மாட நாட்டு வீணாக்கிடாத அப்படின்னு சிச்சு எவ்வளவுதான் சொன்னாலும் மாடு அதோட பெரிய வாயை வச்சு அந்த கோலத்துல இருக்கிற பிஸ்கெட்டு, முறுக்கு, கேக்கு எல்லாத்தையுமே சாப்பிட்டுருச்சு. சிச்சு காக்கா அதை பார்த்து ரொம்பவும் வருத்தத்தோட, ஐயோ, என் பிஸ்கெட்டு, என் முறுக்கு, என் கேக்கு, சாக்லேட்டு எல்லாத்தையும் மாடு சாப்பிடுதே. சின்னம், அந்த மாடை தடுடா. நான் எப்படிமா தடுக்கிறது? அது என்னை விட 1000 மடங்கு பெருசா இருக்கு. எல்லாரும் அதை பார்த்து சிரிச்சாங்க. சிச்சு காக்கா போட்ட கோலம் இப்போ காலியா இருந்துச்சு. இப்போ பிரைஸ் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த போட்டியில முதல் பரிசு கொடுக்க போறது அழகான கோலத்தை போட்ட துணிக்குருவிக்கு தான். எல்லாரும் அதை கேட்டு கை தட்டினாங்க. சிச்சு காக்கா சந்தோஷமா அந்த எள்ளுருண்டைய வாங்கிக்கிச்சு. ஆனா சிச்சு காக்கா மட்டும் ரொம்பவும் வருத்தத்தோட, நான் கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி கொண்டு வந்த பொருள் எல்லாமே வீணா போச்சு. எறும்புங்க, எலிங்க, மாடு எல்லாம் சாப்பிட்டுச்சு. இப்ப நான் செலவு பண்ண பணம் எல்லாமே எனக்கு தண்டம்தான். அப்போ துணிக்குருவி பக்கத்துல வந்து, கவலைப்படாத சிச்சு, உன்னோட ஐடியா சூப்பரா இருக்கு. ஆனா தேர்ந்தெடுத்த இடம் தான் சரியில்லை. இந்தா, இந்த எள்ளுருண்டல பாதி உனக்கு தான். நியூ இயரை நாம எல்லாரும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடலாம். சிச்சு காக்கா ரொம்பவும் சந்தோஷமா, உண்மையாவட்டோனே, இந்த எள்ளுருண்டையெல்லாம் எனக்கா? எறும்புக்கு இல்லல, மாடுக்கு இல்லல, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். நானே உட்காந்து சாப்பிடுவேன். அத்தை, பார்த்து எள்ளுடைய பத்திரமா டப்பால போட்டு வச்சிருங்க. இல்ல எறும்பு எலியெல்லாம் வந்து இந்த எள்ளுருண்டையையும் தூக்கிட்டு போயிட போகுது. இல்ல இல்ல, நான் இதை பத்திரமா ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு வைப்பேன். அப்போ எதுவும் ஆகாது. அன்னைக்கு சாயந்தர நேரம் துணி ஜெயிச்சதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பார்ட்டி கொடுத்தா. அப்போ சிச்சு காக்கா மரத்து மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு எள்ளுருண்டைய சாப்பிட்டுக்கிட்டு, இந்த வருஷம் தோத்துட்டேன். அடுத்த வருஷம் தண்ணியில கோலம் போட போறேன். அப்போ எறும்பு வராது, மீன் வரும். மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். மாடுங்க கூட தண்ணியில இறங்காது இல்லையா அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். அவ சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அப்படி பறவைங்களோட கிராமத்துல 2026 புது வருஷத்தை சந்தோஷத்தோட வரவேற்றாங்க. பறவைங்களோட ஊர்ல அன்னைக்கு காலையில நேரம் ஊரோட தலைவியான மகிக்கழகு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுச்சு. ஊரே அமைதியா இருந்தப்போ, எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ, மகிக்கழகு மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வர சொல்லி ரொம்பவும் கம்பீரமா ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நின்னு, எல்லாரும் கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வரப்போற பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஊர்ல நாம பறவைங்களோட பண்டிகையை கொண்டாட போறோம். இந்த பண்டிகை ரொம்ப முக்கியமான பண்டிகை. பறவைங்க சந்தோஷமா, ரொம்ப நல்ல விஷயம் இது. அப்ப பண்டிகைனா போட்டியும் இருக்கும்ல. என் புள்ள பொண்ணு இப்பதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாட்டு பாடலாம் கத்துக்கிறான். பாட்டு போட்டியெல்லாம் வைங்க. பாட்டு போட்டி வைக்க போறதுல சோட்டோ, நாம கிளீன் பண்ற போட்டியை வைக்க போறோம். சுத்தமா வச்சுக்கிற போட்டி, கிளீன்லினஸ் காம்படிஷன் இது. ஊர்ல யாரோட வீடு எல்லாரோட வீட்டை விட சுத்தமா இருக்கும், அவங்க தான் ஜெயிச்ச மாதிரி.
அந்த வீட்டுக்கு தான் சுத்தமான வீடுங்கிற அவார்டும், அது கூடவே ஒரு பரிசும் கொடுக்க போறேன். ஒரு பானை நிறைய நல்ல இனிப்பான தேனை கொடுக்க போறேன். ஒரு பானை நிறைய தேன் அப்படின்னு மகிக்கழுகு சொன்ன உடனே துணியோட பொண்ணான புஜ்ஜி குருவியோட காதுல அது பட்டுன்னு கேட்டுச்சு. உடனே சந்தோஷமா உள்ள வந்து, அம்மா கேட்டியா? தேனாமா, அதுவும் கொஞ்சம் இல்லம்மா, ஒரு பானை நிறைய தேனா. வாவ், இந்த போட்டியில கலந்துக்கிட்டு நம்ம ஜெயிக்கணுமா? அதுக்கு முதல்ல நம்ம வீட்டை இப்பவே நம்ம சுத்தமா வச்சுக்கணும். அதை கேட்டு துணி சிரிச்சுக்கிட்டே வெளியில வந்து பொண்ணு கிட்ட, அட என் செல்ல பொண்ணே, உனக்கு நம்ம வீட்டுக்கு சுத்தமான வீடுங்கிற பேரு வேண்டாம், அந்த பானை நிறைய இருக்கிற தேன் தான் வேணும் இல்லையா? சரி சரி, தினமும் நம்ம வீட்டை சுத்தமா தான் வச்சுக்கிறோம். இன்னைக்கு மூலை மூலையிலயும் ஒரு அழுக்கு கூட இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணிடலாம். ஆமாம்மா, நான் உனக்கு உதவி செய்யறேன், ஒட்டுட்டு அடிச்சிடுறேன், பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடுறேன். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன்மா, நீ அதை செஞ்சாகணும். என்னது? அந்த தேன் பானை வந்ததுக்கு அப்புறம் அதுல முதல்ல இருக்கிற பாதியை எனக்கு தான் கொடுக்கணும். துணி சிரிச்சுக்கிட்டே, அவ்வளவுதானே, சரி கொடுக்குறேன், முதல்ல வேலையை ஆரம்பிப்போம். அப்படி புஜ்ஜிக்கும் வேலை கொடுத்து துணியும் அவ வீட்டை சுத்தி இருக்கிற இடத்த பெருக்கி சுத்தமாக்கிக்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு முன்னாடி அழகா ஒரு கோலத்தையும் போட்டா. அப்பதான் துணியோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சிச்சு காக்காவோட காதுல மகிக்கழுகு சொன்னது விழுந்துச்சு. முக்கியமா அந்த தேன் பானை அப்படிங்கிற சொல் நல்லாவே விழுந்துச்சு. ஆனா மகிக்கழுகு சொன்னது சுத்தமான வீடு, ஆனா அது சிச்சு காக்காவோட காதுல விழுந்தது அழகான வீடு அப்படின்னு. அப்போ சிச்சு காக்கா அதோட மனசுக்குள்ள, ஓஹோ, அழகான வீடா, இது நல்ல போட்டிதான். என் வீட்டை விட இந்த ஊர்ல யாரோட வீடு அழகா இருக்க போகுது? அந்த மகிக்கழுகு கொடுக்குறேன்னு சொன்ன அந்த அவார்டும் எனக்கு தான், அந்த தேனு எனக்கு தான் அப்படின்னு திரும்பி பார்த்தப்போ இந்த பக்கம் துணி வீட்டு வாசல் எல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா, தூசியெல்லாம் தட்டிக்கிட்டு இருந்தா. அதை பார்த்து சிச்சு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ, இந்த துணியை பாரு, இப்பதான் வீட்டை சுத்தமாக்கிக்கிட்டு இருக்கா. சுத்தம் பண்ணா அழகு வந்துருமா? அழகா இருக்கணும்னா அலங்காரம் பண்ணணும். என் அளவுக்கு புத்திசாலித்தனம் இந்த துணிக்கு இல்ல. சரி சரி, போட்டியில எப்படியும் ஜெயிக்க போறது நான் தானே அப்படின்னு சொல்லி சிச்சு வீட்டுக்குள்ள போய் சின்ன காக்காவை கூப்பிட்டுச்சு. சின்ன அப்பதான் கோலி விளையாடிக்கிட்டு இருந்தான். அவன் பதட்டமா வெளியில வந்து, என்னாச்சுமா, ஏன் கூப்பிட்ட? என் விளையாட்டு காலையிலே கெடுக்காத. டே சின்னோ, விஷயம் தெரியாம இருக்க, நம்ம கூடி சீக்கிரம் பணக்காரங்களும் ஆக போறோம். நம்ம வீட்டுக்கு அழகான வீடு அப்படின்னு அவார்டும் கிடைக்க போகுது. அப்புறம் அதுக்கு பரிசு என்ன தெரியுமா? தேன் பானை. அந்த துணியை பாரு, பைத்தியக்காரி மாதிரி வீட்டை சுத்தம் பண்றா. நாம அலங்காரம் பண்ணணும், வா. சின்ன ஆச்சரியமா, அலங்காரம் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு? பழைய பொருள் தானே. ஆட பைத்தியக்காரா, பழைய பொருளை வச்சே நம்ம வீட்டை அலங்காரம் பண்ணலாண்டா. இருக்கிறத வச்சு பண்றது தான் அலங்காரம். புதுசா வாங்கிட்டு வந்தெல்லாம் பண்றது அலங்காரம் கிடையாதுரா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி பூ இருக்குல்ல, அதை பறிச்சுக்கிட்டு வா. வீட்டு வாசல்ல தோரணமா கட்டி போடலாம். அப்புறம் முந்தானத்து சந்தையில வாங்கின கண்ணாடி பீஸ்லாம் இருக்குல்ல, அது வீட்டு திண்ணையில போட்டு வைக்கலாம். அம்மா, இதெல்லாம் குப்பை, இது போட்டா எப்படிமா அது அலங்காரமா இருக்கும் அப்படின்னு சின்ன காக்கா சொன்னப்போ சிச்சு காக்கா அதை கேட்கல. சொல்றத செய்டா, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்லி நான் எதுவும் செய்ய வேண்டியதில்ல. போ, சீக்கிரமா போய் பூவெல்லாம் பறிச்சுட்டு வா, நிறைய வேலை இருக்கு. துணி வேலையை ஆரம்பிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பையை எடுக்காம அந்த குப்பைக்கு மேல பூக்களை சொருகி வச்சா. அப்படியே பூக்களால தோரணமும் கட்டுனா. வீடு திண்ணையில பூக்களையும் தூவி விட்டு உடஞ்சு போயிருக்கிற கண்ணாடி துண்டுகளையும் போட்டு வச்சா. இது எல்லாத்தையுமே துணியும் பார்த்துக்கிட்டு இருந்தா. துணிக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன இவ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி துணிக்குருவி ரொம்பவும் ஆச்சரியத்தோட சிச்சு பக்கத்துல வந்தா. அப்போ துணி சிச்சுவை பார்த்து, சிச்சு, என்ன இது? வீட்டை சுத்தம் செய்யாம இன்னும் குப்பையை கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்க. செவுத்துல மசிய வச்சு என்னத்தை கிறுக்கிக்கிட்டு இருக்க? ஐயோ, உடஞ்சு போன கண்ணாடியை போட்டு வச்சிருக்க. சிச்சு காக்கா ரொம்ப திமிரா, ஐயோ பைத்தியக்கார டோனி, நீ வீட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, சுத்தமான வீட்டுக்கு இங்க அவார்டு கொடுக்க போறாங்க, அழகான வீட்டுக்கு தான் அவார்டு கொடுக்க போறாங்க. என் வீட்டை பாத்தியா, பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இதெல்லாம் மாடர்ன் ஆர்ட். நீ என்ன முயற்சி பண்ணாலும் போட்டியில ஜெயிக்க முடியாது. அந்த தேன் பானை எனக்கு தான் சொந்தம். துணி தலையில அடிச்சுக்கிட்டு, அழகான வீடா? ஐயோ சிச்சு, உனக்கு காது வேலை செய்யலையா? மகி சொன்னது சுத்தமான, நல்ல சுத்தமான வீட்டுக்கு தான் பரிசுன்னு, அழகான வீட்டுக்கு இல்ல. உன் பைத்தியக்காரத்தனத்தினால இருந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து வாசல்ல போட்டு வச்சிருக்க. எடு. பொய், நீ சொல்றது பொய்யிட்ட. நீ பொய். நான் வீட்டை அழகா அலங்காரம் பண்ணிட்டேன், பரிசு எனக்கு கிடைச்சிருமோன்னு இப்ப இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக நீ திட்டம் போட்டு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கல. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. என் வீடு இப்படிதான் இருக்கும். துணிக்குருவி சிச்சு பண்றதை எல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு, எல்லாம் உன் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அன்னைக்கு நாள் பூரா துணிக்குருவி வீட்டு எல்லாத்தையும் சுத்தமா வச்சுக்கிட்டா. புஜ்ஜி குருவியும் பரிசுக்காக ஆசைப்பட்டு அவருடைய பொம்மை எல்லாத்தையுமே ஒழுங்கா எடுத்து வச்சுக்கிட்டா.
ஆனா இந்த பக்கம் சிச்சு காக்கா இன்னும் வீட்டை எப்படி எதை வச்சு அலங்காரம் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு, டே சின்னம், பக்கத்துல இருக்கிற சேத்துக்குட்டையில தாமரைப்பூ வந்திருக்குல்ல, அது கொண்டு வாடா, வீட்டு வாசல்ல வைக்கலாம். அம்மா, அது சேத்துல இருந்து வருது, நாத்து அடிக்கும். அதனால என்னடா, பார்க்க அழகா இருக்கும்ல, அழகுக்கு முன்னாடி வாசம் ஒன்றும் பண்ணாது, போய் கொண்டு வா கொண்டு வா அப்படின்னு சொல்லி அந்த தாமரைப்பூயையும் கொண்டு வந்து வீட்டு வாசல்ல சொருகி வச்சா. இப்போ சிச்சுவோட வீடு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா குப்பை நாத்தத்தோட பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அடுத்த நாள் சாயந்தர நேரம் மகிக்கழுகு அப்புறம் சோட்டுக்கிளி, லூசிபுரா இவங்க எல்லாருமே எல்லாரும் வீட்டையும் செக் பண்றதுக்காக வந்தாங்க. சரி, எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நாம முதல்ல துணியோட வீட்டை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து துணியோட வீட்டுக்கு போனாங்க. துணியோட வீட்டு வாசல் அழகா பெருக்கி கோலமும் போட்டிருந்துச்சு. வாசல் ரொம்ப நல்லா இருக்கு துணி, ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு இருக்க. வீட்டை சுத்தி சுத்தமான இடம்தான். ஆமா, சமையலறையும் சுத்தமா இருக்கும்ல? ஆமாங்க மகி, வாங்க வந்து உள்ள பாருங்க. புஜ்ஜியும் அவ ரூம நீட்டா தான் வச்சிருக்கா. மகிக்கழுகு வீட்டுக்குள்ள போய் வீடு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, ரொம்ப நல்லா இருக்கு டோனி, வீடு ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்போ சிச்சு காக்கா அங்க வந்து சத்தமா, இந்த வீட்டுல அழகா வச்சுக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு? இடம் ஃபுல்லா காலியா இருக்கு, அதனால நல்லா தொடச்சு வச்சிருக்கா. என் வீட்டை வந்து பாருங்க, அலங்காரம் பின்னி வச்சிருக்கேன் அப்படின்னு சிச்சு கூப்பிட்டதும் எல்லாருமே சிச்சுவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க காட்சியை பார்த்து எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியாயிட்டாங்க. நூலால கட்டப்பட்டிருந்த தோரணம் காத்துக்கு பறந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தாமரை பூவுல இருந்து நாத்தமும் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடஞ்சு போன கண்ணாடி பீஸு, வாடி போன பூவு வீட்டுக்கு முன்னாடி வெயில் பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவுதான். பாத்தீங்களா மகி, என் வீடு எவ்வளவு அழகா இருக்குல்ல? அலங்காரம் நான் பண்ணது, அதுவும் கஷ்டப்பட்டு எல்லா பொருளையும் கொண்டு வந்து வச்சு. அந்த துணியோட வீடு பாருங்க, அவ பெயிண்ட் கூட பண்ணல, எதுவும் வரைஞ்சு வைக்கல. போட்டியில ஜெயிச்சது நான் தான், எனக்கு தெரியும், பரிசு கொடுங்க. அப்போ மகிக்கழுகு நாத்து அடிக்குதுன்னு வாய முடிச்சோ இல்ல சிரிக்கிறதுக்காக வாய முடிச்சோ. சிச்சோ, என்ன இது? என்ன பண்ணி வச்சிருக்க? நான் என்ன சொன்னேன்? சுத்தமான வீட்டுக்கு தான் அவார்டு கொடுக்க போறேன், பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னேன். ஆனா இப்போ இந்த ஊர்லயே ரொம்பவும் குப்பை குப்பையா பார்க்க அசிங்கமா இருக்கிற வீடு உன் வீடு தான். ஏன் இப்படி நாத்து அடிக்குது? அதை கேட்டு சிச்சு காக்கா ஷாக் ஆயிடுச்சு. சிச்சு காக்கா ரொம்பவும் கவலையா, என்னது அசிங்கமா இருக்கா? ஏன் வீடா இது? அலங்காரம் இதெல்லாம் நான் பண்ணது, மாடர்ன் ஆர்ட். இது உங்களுக்கு தெரியலையா? அது மட்டும் இல்லாம நீங்க அழகான வீடுன்னு சொல்லலையா, சுத்தமான வீடுன்னு சொன்னீங்களா? ஐயோ, என் உழைப்பெல்லாம் வீணா போச்சு, நான் என்ன பண்றது? அப்படி சிச்சு புலம்புறத பார்த்து பன்னும் சின்னும் புஜ்ஜி 3 பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. ஐயோ சிச்சு, அழகான வீட்டுக்கும் குப்பை காடுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? இப்படி எங்களை இவ்வளவு சிரிக்க வச்சிட்டியே. சிச்சோ, இப்படி பண்ணி போட்டியில நீ ஜெயிக்கல, எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்க. எப்படியோ கடைசியில இந்த போட்டியில ஜெயிச்சது துணியும் புஜ்ஜியும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மகிக்கழுகு புஜ்ஜிய கூப்பிட்டு அவங்க கொடுக்குறேன்னு சொன்ன பரிசான பெரிய தேன்பானைய புஜ்ஜி கிட்ட கொடுத்தாங்க. புஜ்ஜி அந்த தேன்பானைய பார்த்து சந்தோஷமா சிச்சு கிட்ட வந்து, அத்தை பாத்தியா, நாங்க தான் ஜெயிச்சோம், நீ எதுலையுமே ஜெயிக்கல. அப்போ துணி சிச்சுவை பார்த்து, கவலைப்படாத சிச்சு, நீ பண்ணதுல நாங்க எல்லாரும் வயிறு குலுங்க சிரிச்சிருக்கோம், அதுவே பெரிய விஷயம். புஜ்ஜி, அந்த தேனில அத்தைக்கும் கொஞ்சம் கொடுக்கலாம், பாவம் வீட்டை அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. அப்போ சிச்சு காக்கா கோவமா, எனக்கு ஒண்ணு வேணாம், என்னுடைய மாட நாட்டை உங்களுக்கு புரிய வைக்க முடியல, நீங்க புரிஞ்சுக்கல, அதெல்லாம் கலாரசன் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்னு கோவமா சொன்னா. அதை கேட்டு மற்றவங்க எல்லாரும் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ புஜ்ஜி குருவி அந்த தேனை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அம்மா இந்த தேன் ரொம்ப நல்லா இருக்கு, கோவத்தால சிச்சு அத்தை தான் இந்த தேனை இழந்துட்டாங்க போல. பரவாயில்ல விடுமா, எப்பவுமே எதை கேட்டாலும் முழுசா கேட்கணும், முழுசா கேட்டுதான் ஒரு வேலையை ஆரம்பிக்கணும். அப்படி இல்லைன்னா சிச்சு மாதிரி தான் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நிக்கணும்.